மற்ற சபைகளெல்லாம் பாவம் இருந்தது, மற்ற சபைகளெல்லாம் துணிகரம் இருந்தது, மற்ற சபைகளெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான காரியம் இருந்தது. அது எல்லாமே சரி பண்ணக்கூடிய காரியம். ஒரு பாவம் இருக்கிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தை உணர்த்தும் போது நம்ம என்ன செய்யலாம்? சரி பண்ணிக்கலாம். ஒரு துணிகரம் இருக்கும் போது நம்ம மனுஷர் தான். மனுஷத்துல எவ்வளவு பரிசுத்தவானாக இருந்தாலும், மோசையாகவே இருந்தாலும், உபாகமம் 7வது அதிகாரம் அல்லது 8வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், மோசே இடத்துல ஆண்டவர் தன் கைப்பட எழுதி கொடுத்த கற்பலகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நினைக்கிற 40 நாள் மோசேயும் ஆண்டவர் இருந்து அந்த 10 கட்டளைகளை எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க உபாகமம் 7வது அதிகாரம் 8வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், நம்ம சரியா ஞாபகம் இல்ல. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தன் விரலினாலே கற்பலகையிலே அதை எழுதி வைத்திருந்தார் என்று. அல்லேலூயா. அவர் எழுதி வச்சிருந்தாராம். அல்லேலூயா. 40 நாள் போய் உட்கார்ந்து என்ன செய்யல? எழுதல. எழுதி என்ன செய்தார்? வைத்திருந்தார். அப்பேற்பட்ட பாக்கியமான அந்த கற்பலகைகளை ஒரு கோபத்துல உணர்ச்சியில போட்டு என்ன செஞ்சுட்டான் மனுஷன்? உடைச்சிட்டார். கர்த்தர் கரத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதம், கர்த்தர் கைப்பட எழுதின ஒரு ஆசீர்வாதம், 40 நாள் தவம் கடந்து பெற்ற ஆசீர்வாதம். மனுஷ கோபத்தினால் என்ன செஞ்சாரு? போட்டு உடைச்சிருக்கலாமா முதல்ல? அதுக்கு எத்தனையோ ரெமெடி இருக்கு. ஜனங்கள் பண்ண பாவத்துக்கு, ஜனங்கள் செய்கிற அக்கிரமத்துக்கு எத்தனையோ வழி இருக்கு. அதை போட்டு உடைக்கணுமா? அப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்? எப்பேற்பட்ட பரிசுத்தவானாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு ஊழியத்தை செய்திருந்தாலும், கர்த்தரோடே சஞ்சரிக்கிறவனாக இருந்தாலும் கூட மனுஷிகத்தில் என்ன செய்கிறான்? தவறு செய்கிறான். மோசே செய்தது பாவம் அல்ல, தவறு, குற்றம். பாவம் வேற, குற்றம் வேற. அல்லேலூயா. அல்லேலூயா. 5:22 வாசிங்க வருங்க. உபாகமம் 5:22. இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே, அக்கினியிலும், மேகத்திலும், கார் இருளிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார். அவைகளோடு ஒன்றும் கூட்டாமல், அந்த பாயிண்ட் மட்டும் அவர் எழுதி வைத்திருந்தார். அவைகளோடு ஒன்றும் கூட்டாமல் அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார். அப்ப பாருங்க, ஒரு மனுஷியத்துல போட்டு என்ன செஞ்சாரு? உடைச்சிட்டார். அந்த 7வது அதிகாரம் 8வது அதிகாரத்துல பாருங்க, இன்னொரு இடத்துல அவர் வைத்திருந்தார் என்று நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ துணிகரங்களோ, பாவங்களோ, குற்றங்களோ சரி பண்ணக்கூடிய விஷயம். கர்த்தர் பேசும்போது, உணர்த்தும் போது சரி பண்ணணும், சரி பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் இந்த சபையை குறித்து கர்த்தருக்கு ஒரு மிகுந்த பாரம். 7 சபையில நான் தியானித்த வகையில கர்த்தருக்கு ஒரு அதிக பாரம் உள்ள சபை என்ன சபை? இந்த சந்தை சபை. செத்து போய் விட்டது என்று ஆண்டவர் சொல்கிறார். எவடி செத்து போயிட்ட அப்படிங்கிறாரு. உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிற ஒரு பாவத்தை சரி பண்ணிடலாம். ஆனா செத்து போய் இருக்கிறத சரி பண்ண முடியுமா? செத்து போய் இருக்கிறத குணமாக்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த சபை செத்து போய் இருக்கிறது என்றால், என்ற ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக என்ன செய்திருந்தது? உயிரோடு இருந்தது. அல்லேலூயா. என்ற ஒரு காலத்தில் ஆண்டவருக்காய் விசுவாசத்திலே தரித்திருந்தது. என்றோ ஒரு நாள் ஆண்டவருக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்டி இருந்தது. அப்பேற்பட்ட சபை, உயிர் உள்ளதா இருந்த சபை என்ன போய் இருக்கிறது? ஆனா சபை என்ன சொல்லுதா? நான் என்ன செய்றேன்? உயிரோடு இருக்கிறேன். உயிர் உள்ளவன் என்று பேர் கொண்டிருந்தும் சபை சொல்லுது, நான் சொல்லுறேன், நான் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கிறேன், நான் இயேசுவுக்குள்ளாய் வாழுகிறேன், நான் ஆண்டவருக்குள்ளாய் வாழுகிறேன், நான் சொல்லுறேன். ஆனா என்ன குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரா? நீ உயிரோடு இருக்கிற நீ சொல்லுதா, ஆனா எனக்கு நீ செத்து போய் இருக்கிற. அல்லேலூயா. செத்து போய் இருக்கிற சுபாவம் என்றால் என்ன தெரியுமா? நாற்றம் எடுக்கிற ஒரு சுபாவம். நாற்றம் எடுக்கிற ஒரு சுபாவம். வெளியிலே பரிசுத்தம், சபை வெளியிலே ஒரு உயிர் உள்ளதை போன்ற கிரியை செய்ய போற ஒரு தோற்றம். ஆனால் உள்ள
நாற்றம் எடுத்தது. போன வாரம் பார்த்த இயேசுவேலின் கிரியை, இந்த இயேசுவேலின் கிரியை வெளியே என்ன செய்யாது, தெரியாது. அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரும் பரிசுத்தமா இருக்காங்க, நானும் பரிசுத்தமா தெரியலாம். ஆனால் கடந்த 6 வாரம் நான் என்னெல்லாம் செஞ்சேன், எதைவற்றெல்லாம் பார்த்தேன், எதைவற்றெல்லாம் பேசுறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். அல்லேலூயா. வீட்டுக்காரி கூட சில விஷயங்கள் தெரியாது. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவருக்கு மாத்திரம் தான் மறைவிடத்துல தெரியும். நான் என்னெல்லாம் பேசுனேன், என்னெல்லாம் செஞ்சேன், எதெல்லாம் யோசிச்சேன். அல்லேலூயா. எதெல்லாம் பாவம் கடந்த 6 வாரத்துல எதெல்லாம் பாவம் எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆனா ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சிருந்தேன், மைக்கு பிடிச்சிட்டு முன்னாடி வந்து நின்னு பிரசங்கம் பண்றேன். உண்மையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற நாளாக இருந்தாலும் கடந்த 6 வாரத்துல என்னை காண்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் அந்த வார்த்தை எனக்கு உணர்த்தும் போது அவர் பாதத்தில் விழுந்து நான் என்ன செய்யணும், கழுவப்படணும். அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி 480 தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறான், என்ன செய்கிறாரு, வெட்டி போடுறாரு. 480 பேரை ஒருத்தர் வெட்டணும்னா எவ்வளவு பெரிய சரீர பலம் வேணும். நாங்க மோசே பற்றி சொல்லும் போது அப்படி இந்த வசனத்தை ஒரு 3 தடவை வாசிச்சேன். அவர் கற்பலகைகளை சுமந்து கொண்டு என்ன செய்தாராம், கீழே வந்தார். 9-10 வாசிமா. எழுதி இருந்த பத்தில பாப்பா கரெக்டா ஆயிட்டா, அதான் 9-10-8 சொன்னேன். எழுதி இருந்த கற்பலகைகளை பத்தில எழுதி இருந்த சீனாமலைக்கு போகும்போது இட்ஸ் ஆல்ரெடி ரெடி பிரிப்பேர்ட். அருமையான தேவர்களே, நீ நல்ல சபையாய் திருந்தி வாழும்போது, கர்த்தர் உணர்த்தும் போது நீ திருந்தி வாழும்போது உனக்காய் அவர் ஆசீர்வாதங்களை எழுதி என்ன செய்றாரா, வச்சிருக்கிறார். நீ போனவா எழுதுங்கிறது அவசியம் இல்லை. உன்னை பார்த்து, உன்னுடைய சுபாவத்தை பார்த்து, உன்னுடைய கேரக்டர் பார்த்து தான் இவனுக்கு இந்த ஆசீர்வாதம் என்று அல்ல. சீனாய் மலைக்கு அவன் போகும் முன்பதே ஜனங்களுடைய ஆசீர்வாதம் ஆயத்தமாக இருந்தது. அல்லேலூயா. 10 கட்டளைனா அதை கமாண்டிங்கா நம்ம எடுக்கக்கூடாது. அது நமக்கு ஏதோ நமக்கு ஆர்டர் போடுறாங்கன்னு எடுக்கக்கூடாது. நீ கொலை செய்யாது இருப்பாயாக, அவர் ஆர்டர் போடுறாரு. ஒரு ஆசீர்வாதமா பேசலாம்ல. கொலை செய்யாது இருப்பாயாங்கிறது ஆசீர்வாதம் என்ன பொறுத்தளவு. நீ களவு செய்யாது இருப்பாயாக ஆசீர்வாதம். நான் களவு செய்யாது இருக்கும் போது, நான் கொலை செய்யாது இருக்கும் போது, பிறர் மனைவியை பாராது இருக்கும் போது ஆசீர்வாதம் என்ன செய்கிறது, என் பின்னாடி ஓடி வருகிறது. அது கட்டளை அல்லது ஆசீர்வாதம். வசனம் சொல்லுது, நான் உன்னை சிட்சித்து எனக்கு புத்தி சொல்லுகிறேன். சிட்சித்து புத்தி சொல்லுகிறேன். எந்த தாய் தகப்பனாவது பிள்ளை சேட்டை பண்ணும் போது அடிக்காம சிட்சிக்காம நான் புத்தி சொல்றேன்னு சொல்றவங்க தாய் தகப்பன்மார் கருத்தை உயர்த்த முடியுமா? நான் என் பிள்ளை சேட்டை பண்ணும் போது, என்ன கோபப்படுத்தும் போது, அதெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப பிரச்சனை பண்ணும் போது அவனை நான் ஏசாம நான் அவனுக்கு என்ன செய்யறேன், புத்தி சொல்றேன். மனுஷிகத்துல நாட் பாசிபிள். அல்லேலூயா. நம்மளை அறியாமலாவது 2 போர்டு என்ன செஞ்சிருவோம். நல்லா நேற்று ஒரு கடைக்கு போயிருந்தேன். ஆரம்பிக்கு ஆப்போசிட் ரியானா ஸ்தோத்திரம். இவன் ஜோஷா வேர்டு, நான் அப்பதான் ஒரு போன ஒருத்தர் பேண்ட் பேக்ல இருந்து எடுத்தார். ஒரே தட்டு நான் போச்சு போன துணி வாங்க வந்தது 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வரும். நீங்க 10,000 ரூபாய்க்கு எழுதிட்டா இல்ல எழுதாங்க. நேர ஒரு நல்ல சுகமான இடத்துல விழுந்துட்டு கத்தர் நல்ல வாங்கினா அதே இடத்துல நான் அந்த கடையில் ஒரு 100 பேர் மட்டும் என்ன செஞ்சான், 2 அரை. இவனை 2 அரை கொடுத்தது பார்த்தோம்னா சண்டை போட வந்த 4 பேர் என்ன செஞ்சான், அமைதியாயிட்டாங்க. இது எதுக்கு சொல்ல வர, மனுஷீகத்தில் என்ன செய்ய முடியாது, சிக்ஷிக்காம புத்தி சொல்ல முடியாது. அருமையான தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய ஆசீர்வாத வார்த்தை என்பது சிக்ஷிப்பிலே உருவாகிறது. ஒரு தங்கம், வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு தங்கம் எப்படி ஜொலிக்குமா, எப்படி ஆபரணமாகுமா, அது குடமிடப்படும் போது. அல்லேலூயா. எந்த ஒரு விசுவாசி பொருளாதாரத்திலேயோ அல்லது சௌக்கியத்திலோ புடமிடப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் பொன்னாய் விளங்க போகிறார்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா சிலர் அநேக அற்புதங்களை செய்திருப்பாங்க ஊழியக்காரங்க. சில ஊழியக்காரங்க அற்புதமே செஞ்சிருக்க மாட்டாங்க. சில ஊழியக்காரங்க அற்புதமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் ஸ்நானகன், அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதம் செய்யல.
மத்தேயு 7வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் கிரியை செய்தேன் என்று சொன்னால் விசுவாசம் பரலோகத்தை என்ன செய்ய முடியாதா? 7:22. 7:22 வாசிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, நல்லா கவனிங்கம்மா, அருமையான சபையை நல்லா கவனிங்க. அந்நாளிலே, கர்த்தர் வரக்கூடிய நாளிலே, இங்க பூகம்பமும் அக்கினி திரவலும் ஒரே புகை மூட்டமும் பசியும் பட்டினியும் வியாதி இருக்கக்கூடிய நாட்களிலே கர்த்தர் மேகத்துல வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோடு கரம் பிடிச்சு போறோம்னா இங்க நடக்கிற ஆபத்துல தப்பிச்சு பிழைக்க ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. அல்லது எங்கு ஓடலாம், எங்கு தப்பிக்கலாம், எங்கு பதுங்கலாம், எங்கு ஒளியலாம் சொல்லி என்ன வேண்டியிருக்கும்? ஜனங்களோட சேர்ந்து ஓட வேண்டியிருக்கும். அந்நாட்களிலே அநேகர் என்னை நோக்கி, இதை யார் தெரியுமா? விசுவாசிகள். அநேகர் என்று புறஜாதிகள் நினைக்க வேண்டாம். அநேகர் என்று கர்த்தரை தேடுபவர்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? எப்படியாவா? தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்மை. இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னது உண்மை. கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறது உண்மை. அவருடைய வருகை நாளில் எனக்கும் சேர்த்துதான். இந்த சபையில 50 பேரோ 100 பேரோ எல்லாம் பறக்கும் போது சந்திரன் என்ன பறக்கல கீழே இருந்து முழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை? எப்படியமா இருக்கும் வாழ்க்கை? தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, அடுத்து உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? நல்லா பாருங்க, கிரியை நடக்குது இயேசுவின் நாமத்தினாலே. இதெல்லாம் யார் தெரியுமா? பூமி என்ன அண்ணாந்து பார்த்துக்கிற கூட்டத்தை சொல்லுது. பாவிகள் கிடையாது, துன்மார்க்கர் கிடையாது, சபைக்கு போகாதவங்க கிடையாது, ஞானஸ்தானம் எடுக்காதவங்க கிடையாது, அபிஷேகம் பெறாதவங்க கிடையாது. இது எல்லாவற்றையும் பெற்றவங்க. தீர்க்க தரிசனம் சொன்னாங்களா இயேசுவின் நாமத்தினால? பிசாசுகளை துரத்துகிற வல்லமை இருந்துச்சா? அடுத்து உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா? நல்லா பாருங்கம்மா, அநேக அற்புதங்களை செய்தார். அருமையான தேவபிள்ளையே, இந்த அற்புதங்களை தேடி ஓடுகிற கூட்டத்தின் மத்தியிலே அங்க அற்புதம், இங்க அற்புதம், கையை வச்சா விழுதா, ஊதுறா விழுதா என்று ஓடி தேடுகிற கிறிஸ்தவ கூட்டத்திலே பரலோகத்துக்கு போக முடியாது. எவ்வளவு அற்புதம் செய்திருந்தாலும் சரி, என் ஆண்டவர் வருகிற ஒரு நாளிகைக்கு முன்பு நான் பாவம் செய்வேனானால் என் ஆத்துமா செத்து போகும். என் வாழ்நாளிலே 99.9% பரிசுத்தமாய் வாழ்ந்து என் ஆண்டவர் வருகை தெரியும் நாளிலே அந்த நொடியில் நான் பாவம் செய்வேனானால் என் ஆத்துமா செத்து போகும். என் தீர்க்க தரிசனம் கர்த்தர் என் மூலமாய் பயன்படுத்தி சொன்ன தீர்க்க தரிசனம் வீணாய் போகும். கர்த்தர் என் மூலமாய் துரத்தின பிசாசுகள், துரத்தப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள். நான் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அநேகரை நடக்க வைத்திருக்கலாம், சுகம் கொடுத்திருக்கலாம். அந்த ஆத்துமாவா பரலோகத்துக்கு போகும். சுகத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தின இந்த பாத்திரம் பரலோகத்துக்கு போகாது. அடுத்து அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். தேவபிள்ளையே, இன்னைக்கு ஊழியம் பண்றேன், ஆண்டவருக்கு நல்ல கிரியை பண்றேன், ஆண்டவருக்கு நல்ல ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துறாரு நினைக்கிற அருமையான தேவபிள்ளையே, ஒருவேளை கர்த்தர் உன்னை பயன்படுத்துறது உண்மையானால், கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது உண்மையானால், கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு பேச்சிலும், நீ போகக்கூடிய இடத்திலும், வரக்கூடிய இடத்திலும், உன் சொந்த பந்தத்தின் மத்தியிலே, உன் நண்பர்களின் மத்தியிலே, உன் தொழிலே, ஒவ்வொரு நாளிகையும் நீ கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யுங்க, வாழுங்க. ஆசீர்வாதம் விருதாவா போகும், தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகும், அற்புதம் ஒளிஞ்சு போகுமா? பரலோகத்துக்கு போறதுக்கு 100% பரிசுத்தம் வேணும். 99.9% அல்ல, 100% பரிசுத்தம். இந்த சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உயிருள்ளவனா இருக்கிறன்னு நீ தான் சொல்லுற, ஆனா என்ன பொறுத்தளவு எப்படி இருக்குது? செத்து போயிருக்க. ஆவியானவருடைய பிரசனம் இருந்தும் அநேகர் என்ன செய்ய மாட்டோம்? வசனத்தை கேட்க மாட்டோம். ஆவியான ஒரு வார்த்தையை சொல்லி அநேக, அதனாலதான் வெளிப்படுத்துற விசேஷம் சொல்லும் போது வசனம் சொல்லுது, காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். ஏன்னா தெரியுமா? எல்லாருக்கும் காது இருக்கு. எப்படியாவது கேளு வசனத்தை.
அல்லேலூயா. அருமையான தேவர்களே, கிரியை செய்கிறவங்களா இருக்கிறோமோ, ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துற பாத்திரமா இருக்கிறோமோ, கர்த்தர் நம்மளை பயன்படுத்தலாம். ஆனா ரிசல்ட் என்னவாயிடக்கூடாது? ஆத்துமா செத்து போயிடக்கூடாது. தொடர்ந்து வாசிங்க அந்த 2வது. நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ செத்தவனா இருக்கிற, உன் ஆத்துமா ஆவி குறிக்காது செத்து போய் இருக்கிறது. வேத வாசிப்பில செத்து போய் இருக்கிற. அன்னைக்கு போன வாரம் ஊழியக்காரர் கேட்டாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வாசிக்கணுமா? 5 அதிகாரம். இன்னைக்கு ஒரு அதிகாரம் வாசிச்சிருக்கேன் காலையில சொல்லுவேன். எத்தனை பேரும் சொல்ல முடியாது, கை தூக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். இப்ப கேட்டா எத்தனை பேர் நீங்க காலையில வேதம் வாசிச்சோன்னு தெரியாது? உங்க ஆத்துமாவுக்கு தெரியும். வேதம் வாசிக்காம செவிக்காம நல்ல என்ன போல வெள்ள சொல்லி போட்டுட்டு வந்து இந்த மைக்க பிடிச்சி ஏமாத்தலாம். பிரசங்கம் பண்றது வெகு எளிது. அல்லேலூயா. பெர்ஃபார்மன்ஸ் பண்ற இடம் இல்ல, பெர்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய இடம் இந்த சபை. அல்லேலூயா. இன்னைக்கு சபைகளிலே ஆராதனைகள் பாடல்கள் என்ன ஆகி போச்சு? பெர்ஃபார்மன்ஸ் ஆகி போச்சு. பாடல் பாடுகிற வரிகளை பார்ப்பதை காட்டிலும், பாடல் பாடுகிற அந்த வரிகளை கேட்பதை காட்டிலும் மக்கள் யார விரும்புறாங்க? பாட்டு படிக்கிறவங்க விரும்புறாங்க, பாட்டு படிக்கிறவங்க அசைவ விரும்புறாங்க. இது எல்லாம் யாருடைய பிசாசு தெரியுமா? இயேசுவின் ஆவி. ஒரு கண் ஒரு காரியத்தை இச்சிக்கிறது என்றால் இயேசுவின் ஆவி. அல்லேலூயா. ஆசைப்படலாம் தப்பு இல்லை. ஒரு சேலை நல்லா இருக்கலாம், ஒரு சட்டை நல்லா இருக்கலாம், ஆசைப்படலாம் தப்பு இல்லை. அதனால வெறி என்ன செய்யக்கூடாது? அவன் ஆடுறது போலவே நான் ஆடணும், அவன் பாடுறது போலவே நான் பாடணும், அவன் வெட்டி இருக்கிறத நான் என்ன செய்யணும்? வெட்டணும். இது இயேசுவின் ஆவி. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவில் என்ன செஞ்சாலா? அபிஷேகம் பெற்ற யெகூ வருகிறான். போன வாரம் தியானிச்சோம். என்ன சபை அது? தியத்ரா சபை. அபிஷேகம் பெற்ற யெகூ வருகிறான். கர்த்தரால் தொடப்பட்ட யெகூ வருகிறான். அபிஷேகம் பெற்றவனை வீழ்த்தும்படியா பிசாசு ஒரு பெரிய தந்திரம் பண்றான் தெரியுமா? அருமையான தேவபிள்ளை, ஆசீர்வாதம் பெற்ற குடும்பமே, தாழ்மையிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு உயர்த்தின அருமையான தேவபிள்ளைகளே, நீ அபிஷேகம் பெற்றவனா இருக்கும்போது, உன் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும்போது, உன்னை வீழ்த்துவதற்கு பிசாசு ஒரு பெரிய பிளான் பண்றான். இந்த இயேசுவை எழுதிமா செஞ்சாலா? தலையை சிங்காரித்தால் போட்டு, தலையை என்ன செஞ்சாலா? சிங்காரித்தால். கண்ணுக்கு மை போட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. தலையை சீவுறது வேற, சிங்காரிக்கிறது வேற. அல்லேலூயா. அதான் இப்ப நாகரிக காலத்துல சொன்னா என்ன சொல்லலாம்? நிறைய சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள்ல கருப்பு கலரை தவிர்த்து வர எந்த கலர் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இயேசுவின் ஆவி அது. இயேசுவின் ஆவி கண்ணுக்கு மை போட்டாலும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. சின்ன பிள்ளைகளை போடட்டும். சின்ன வயசுல இயேசுவின் ஆவி உள்ள என்ன செய்றோம்? அனுப்புறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் ஆவி இன்னைக்கு கிறிஸ்தவ திருமணங்களை என்ன செய்யுது தெரியுமா? பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு சபைகள் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜீவனுள்ள சபைகளா இருந்தது, இன்னைக்கு செத்து போய் இருக்கிறது. இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவ வீட்டுகளும் ஒரு காலத்துல என்ன அடிச்சோம்? என்ன அடிச்சோம்? ஆசீர்வதியும் கர்த்தரே திருதுருவா அடிச்சு வருவாங்க. எனக்கு கல்யாணம் முடியும் போது நான் ஒரு 10-100 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டே என்ன செய்வேன்? வருவோம் இல்லையா? இன்னைக்கு என்ன வருது? இந்த சண்டான என்ன தெரியுமா? சண்டான என்ன தெரியுமா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சபையில. கேரளாவில் ஒரு மாந்திரிக ஆவியின் பேர் சண்டா. கேரளாவில் ஒரு மாந்திரிக ஆவியின் பேர் சண்டா. அவன் கூட திருமணத்துக்கு அடிக்க மாட்டான், கோயில்ல மட்டும் தான் அடிப்பான். ஏன்னா சாமி எழுப்புறதுக்கு. எச்சரிக்கை. நீங்க கேரளால எத்தனை வீடியோ பாருங்க, அது கோயில் விசேஷத்துல மட்டும் தான் அடிக்கிற மாதிரி வீடியோ வரும். யூடியூப்ல 1000 வீடியோ தான் கோயில் விசேஷத்துல அடிக்கிற மாதிரி தான் வரும். எந்த வீட்டு கல்யாண ஃபங்க்ஷன் அடிச்ச மாதிரி வராது. அவனுக்கு தெரியுது சாமிக்கு அடிக்கிறது, ஆவிக்கு அடிக்கிறது, மந்திரத்துக்கு அடிக்கிறது. அல்லேலூயா. இந்த நாகரிகம் அவங்களுடைய நாகரிகம், அங்கு பிறந்தது. ஆனா இன்னைக்கு பிடிச்சி தமிழ்நாட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஆட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு ஆவியை எழுப்புவதற்கு, ஒரு விக்கிரகத்தை எழுப்புவதற்கு அடிக்கக்கூடிய மேளம் 100-1000 பேர் அடிக்கக்கூடிய மேளத்துக்கு பேர் என்ன பேரு? சண்டா. அந்த ஆவியோட பேர் சண்டா, மாந்திரிகத்தோட பேர் சண்டா. சண்டா சாமி. நீங்க வேணா நெட்ல அடிச்சு பாரு, கூகுள்ல முடிஞ்ச உடனே.
நேரத்துல என்ன செய்றோம்? அடிக்கிறோம். வீட்டு விசேஷத்தை அடிக்கிறோம். பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு அனுப்பும் போதே சண்டா சாமியோட ஆவியோட என்ன செய்வோம்? அருமையான தேவபிள்ளையே, இந்த வசனத்தை கையில் எடுத்தா ஒழுங்கா வாழணும். கிறிஸ்தவனா வாழணும் என்ன செய்யணும்? அவ்வளவு பிரகாரமா போயிடலாம். எத்தனையோ சபை இருக்கு, எத்தனையோ கூட்டம் இருக்கு. ஆவிக்குரிய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க பையில கர்த்தர் 100 ரூபாய் கொடுத்தாலும் அந்த 100 ரூபாயை கர்த்தருக்காக பயன்படுத்துவேன். நல்லா தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல தான் 10ல் 1 பங்கு. பழைய ஏற்பாட்டுல 10ல் 1 பங்கு. நல்லா கவனிக்க சபையே. பழைய ஏற்பாட்டு கணக்கு தான் 10ல் 1 பங்கு. புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா? நீ முழுவதும் என்னுடையவனாக இருக்கிறாய். உன்னை எனக்கு ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து என்ன செஞ்சிருக்கேன்? நான் வாங்கியிருக்கேன். வசனம் சொல்கிறது, ஒருவன் கடன் பட்டால் எஜமானுக்கு என்னவா இருக்கான்? அடிமையா இருக்கிறான். நான் என்னை விலை கொடுத்து வாங்கிய இயேசுவுக்கு நான் அடிமையா இருக்கிறேன். நான் சம்பாதிக்கிறது என் எஜமானுக்கு சொந்தம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல 10ல் 1 பங்கு, புதிய ஏற்பாட்டுல 10மே அவர் பங்கு. அப்ப அந்த 10ல் 1 ரூபாய் எடுத்தாலும் அவர் காசை நான் எடுத்து செலவு பண்றதாக்கும். அல்லேலூயா. இனி சண்டாவுக்கோ சனியுக்கோ எதுக்கு நினைச்ச கூடாது. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு காசு 100 ரூபாய் கூட போக கூடாது. 2 வாத்தியம் அடிக்க வேண்டாம், 1 வாத்தியம் அடிக்க வேண்டாம். கையில 10,000 ரூபாய் நிற்கும். அல்லேலூயா. கல்யாண பத்திரிக்கை அடிச்சாலும் ஒரே பேஜ் அடிங்க, 50,000 ரூபாய் 40,000 ரூபாய் கையில நிற்கும். பிள்ளைக்காக கொடுங்க. உங்க பிள்ளைகளை பையனை அனுப்புது எல்லாம் ஏமாந்த அப்படி 1 லட்சம் ரூபாய். இந்த சண்டாவை அடிக்கல, எதுவும் அடிக்கல. அல்லேலூயா. எந்த கல்வியும் அடிக்கிறது அப்படி 1 லட்சம் ரூபாய் மிச்சம். கணவனோட சந்தோஷமா இருக்கு, மனைவியோட சந்தோஷமா இருக்கு, ஒரு கார் பைக்கை வாங்கி சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உயிரோடு உள்ளவனா இருந்து செத்தவனா இருக்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ விழித்துக்கோ, நீ விழிச்சுக்கோ. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு வாரமும் நாங்க ஒவ்வொரு சபையை குறித்து தியானிக்கிறோம். விழிச்சுக்கோங்க. கர்த்தருடைய வருகை மிக சமீபம். எல்லா இடங்களிலும் பூகம்பம், எல்லா இடங்களிலும் மக்களுடைய அலறல், எல்லா இடங்களும் தமிழ்நாட்டை தவிர்த்து இந்தியாவில் அத்தனை மாநிலத்திலும் வெள்ளம். நீங்க நியூஸ் பார்த்திருப்பீங்க. எல்லா மாநிலத்திலும் கார் வீடுகள் மிதக்கு. அருமையான தேவபிள்ளையே, ஆண்டுடைய வருகை ஏதோ ஒரு சமிக்கையை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதே போல எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை நடக்காத ஒரு நாள், இதே போல எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்படாது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வரும், இந்த எபிரோன் ஜெப வீடு காலியாக கிடக்கும். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எங்க இருப்போம்? நீ விழித்துக்கொள்ள, விழித்துக்கொள்ளுங்க சகோதரா. நாட்கள் செல்லாது, காலம் செல்லாது. எந்தெந்த சபையுடைய சுபாவம் யார் யார்கிட்ட இருக்கிறோ நம்ம சரி பண்ணிக்கிறோம். கர்த்தர் ஏன் தெரியுமா சொல்றாரு? அந்த சபையில அந்த அதிகாரத்துல 3வது வசனத்தை சொல்லுங்க, மனம் திரும்புன்னு சொல்றாரு. மனம் திரும்பு. 4வது வசனத்தை சொல்றது, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத. சீக்கிரம் முடிச்சிட, 1 நிமிஷம். இந்த சத்தமான சபைக்குள்ள கூட, இந்த சத்தமான சபைக்குள்ள கூட ஆண்டவர் சொல்றாரு, தங்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத சிலர் உன் சபைக்குள்ள உண்டு. உன் சபைக்குள்ள உண்டு. அருமையான தாயே தகப்பனே, இந்த உலகத்துல எவ்வளவு பாவம் இருந்தாலும் நீ போனை தொட்ட உடனே அதை ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு நீ பாவத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லி உன்னை வலுக்கட்டாயம் யூடியூப் பார்க்க வைக்குது, Facebook பார்க்க வைக்குது. உன்னால ஸ்கிப் பண்ண முடியாது அந்த 3 or 4 செகண்ட்ஸ். நேரம் போகவில்லையா? வாங்க ராத்திரி முழுக்க பேசுவோம். பிசாசு. நீங்க பெண்களோடு பேசுறது கூச்சப்படுகிறது இல்ல, பழகிக்கோங்க. 1 ரூபாய் தான். பிசாசு. நாகை எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. விபச்சாரம் எங்கேயோ நடந்தது, வேசித்தனம் எங்கேயோ மறைவில் நடந்தது, இன்னைக்கு வெளிப்படையா நடந்துகிட்டு இருக்கு. வசனம் சொல்லுகிறது, அப்பேற்பட்ட காலகட்டத்திலும் வஸ்திரத்தை அழுக்காக்காத சிலர் உங்களிடத்தில் உண்டு. வஸ்திரம் என்றால் சட்ட துணி அல்லமா, ஆவிக்குரிய வஸ்திரம். தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பேற்பட்டவர்களுக்கு வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட பிறப்பார்கள், அவர்களுக்கு நான் வாழாத ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். இதை வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க.